ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இந்த கப்பில் 1 கப் அளவு பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 1.5 கப் அளவு இஞ்சி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சமையலுக்கு எடுத்துப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் இது நார்மல் எண்ணெய். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்த்து அரைப்போம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கொஞ்சம் எல்லாம் மசீர மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இதில் இன்னும் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம திருப்பி அந்த மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இது அரைப்பட்டுடும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இன்னொன்று அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி இது ரெண்டுமும் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி ஏன் சேர்த்துக்கிறோம்னாக்கா இது நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட். இது உப்பு வந்து எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் வச்சுக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் தண்ணியே விடலாம், ஆனால் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி விடாமல் அரைச்சாதான் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். இதை திருப்பி அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லேயோ போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் வாங்குறத விட இது ரொம்பவே பெஸ்ட். இது நான் இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.